ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டான என்ஹெச்பிசியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் லெவல்லையும் ஜூனியர் இன்ஜினியர் லெவல்லாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சி வந்து 248 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 29,600லேருந்து 1,19,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 50,000க்கு மேலே சேலரியே வந்து இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 1 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஹெச்பிசி லிமிடெட் நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் தான். இவங்க மெயினாக வந்து பாருங்கள் ஹைட்ரோ பவருக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோலார், விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து பார்த்தோன்னா வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ராஜபக்ச ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ராஜபக்ச கேட்டகரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் சிவில் கேட்டகரிக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் 29,600லேருந்து 1,19,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் சிவிலில் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலான இது வந்து நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள், பிஇ பிடெக் முடிச்சுட்டு அவங்களாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதில் வந்து பாருங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 109 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 46 வேகன்சி வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியரில் மெக்கானிக்கல் கேட்டகரி. ஸோ இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கலோ, ப்ரொடக்ஷனோ, ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 49 வேகன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து இ&சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சூப்பர்வைசர் லெவல்லையும் போஸ்டிங் இருக்குது. இதில் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு அவங்க கேட்டிருக்கூடிய அந்த லெவலுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். டிஓஇ, ஏசிசி இந்த லெவலுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைன்னா பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்டர் சிஏ பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா இன்டர் சிஎம்ஏ பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரியிலே இன்னொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் அதில் கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்டிக்கெலாம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லெட்டராக காமிக்கிறேன். ஸோ சேலரி வந்து நான் சொன்ன பார்த்தா அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் என்னென்ன வரும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ்லேருந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, இந்த மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். உங்கள் கைக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங் சேலரியை வந்து 50,000க்கு மேலே வந்து வரும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ, பவர் ஸ்டேஷன், ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹708 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். nhpcindia.com இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இல்லைனா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்குலாம் வந்து பாருங்கள் 40% மார்க்கு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்னா
95% மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. டெஸ்ட் சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷன் இருக்கு. நீங்க சென்னையிலேயே போய் இதுக்கான எக்ஸாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்க்கான பேட்டர்ன் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 200 மார்க் வந்து இருக்கும். அது வந்து ஒரு கேட்டகரி சப்ஜெக்ட் வைஸா வந்து இங்க குடுத்துருக்காங்க. நீங்க எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பார்ட் 1ல வந்து கன்சர்ன் டிசிப்ளின்ல வந்து குடுத்துருக்காங்க 140 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 30 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து பாருங்க ஒரு 30 கொஸ்டின்ஸ் இந்த மாரிலாம் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க 1 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.